ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s IQ சேலஞ்ச் ஸ்டடி இம்ப்ளிமெண்ட் அண்ட் வின். இன்றைக்கி நம்ம நவம்பர் 19க்குரிய ஹிந்து எடிட்டோரியல் அந்த வொக்கபுலரி வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். பேரடிசம் இஸ் அ டைப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங். பேரடிசம் அப்படின்னா ஒரு இதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம காட்டுறது. முன்னுதாரணமாக வந்து ஒரு பொருளை வந்து ஒரு முன் உதாரணமாக வச்சு நம்ம காட்டுறது. அதுதான் வந்து அ டைப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங். ஒரு இதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறது தான் வந்து பேரடிசம். நெக்ஸ்ட் டீக்ரிப்ட் அப்படின்னா ஓல்ட் அண்ட் ஃபிசிக்கலி நாட் ஸ்ட்ராங். ஒரு ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பீப்புளாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஓல்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபிசிக்கலி நாட் ஸ்ட்ராங். ஒரு ரூல்ஸும் அதே மாதிரி தான், பழைய ரூல்ஸாக இருக்கும், அது வந்து இப்போ நல்லா வந்து செயல்படாது. அதுதான் வந்து ஃபிசிக்கலி நாட் ஸ்ட்ராங். ஓகேவா? டீக்ரிப்ட்னா ஓல்டு அண்ட் ஃபிசிக்கலி நாட் ஸ்ட்ராங். இன்எவிட்டபிள்னால் இது நடக்க போகும், இந்த ஒரு விஷயம் இருந்தால் இது ஒரு விளைவு வரும் அப்படின்னு சொல்லல. ஸோ சர்டன் டு ஹேப்பன், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ சர்டன் டு ஹேப்பன், அதுதான் வந்து இன்எவிட்டபிள். டென்சிஃபிகேஷன்னா ஒரு திங் வந்து டென்ஸாக இருக்கிறது, பாப்புலேஷன் டென்ஸாக இருக்கிறது தான் வந்து டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எபிடமியாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு டிசீஸ் பற்றி படிப்ப COVID-19 அப்படி இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுன்னு படிக்கிறது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து எபிடமியாலஜிஸ்ட். someone who studies disease and how they are found, spread and controlled in groups of people. அதான் எபிடமியாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்குள்ளே இம்யூன் சிஸ்டம்லேயே இருக்கும். எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இம்யூன் பவர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி. ரெசிஸ்டன்ஸ் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் within a population that is based on the pre-existing immunity of a high proportion of individual as a result of previous infection or vaccination. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னால் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ், ஏதோ ஒரு ஒர்க்கு டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, திருப்பி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க்குக்கு வந்து போகிறது. அண்ட் ஆன்கோயிங் அண்ட் அன்சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் டிஸ்டர்பன்சஸ். திருப்பி அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கார்னர் ஸ்டோர்னால் ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி இல்லைனா ஒரு ஃபீச்சர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆர் அ ஃபீச்சர் ஆன் விச் அ பர்டிகுலர் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆர் பேஸ்டு. ஸோ கார்னர் ஸ்டோன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஒரு ஃபீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் திங்ஸோ ஒரு பர்சன்கிட்டயோ இல்லை ஒரு உதாரணமாக சொல்கிறது தான், அதான் வந்து அது. நெக்ஸ்ட் வந்து டோக்கனிசம். The fact of doing something only to show that you are following the rules or doing what is expected or seen to be fair and not because you really believe it is right thing to do. Tokenism அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்பைட் அது ஃபேராக இருக்கோ ஃபேராக இல்லையோ, பட் வந்து நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து டோக்கனிசம். ஸ்கார்ஜ் அப்படின்னா சம்திங் தட் காசஸ் கிரேட் ட்ரபிள் ஆர் சஃபரிங். ஒரு விஷயம்னால நமக்கு வந்து ஒரு கிரேட் ட்ரபிள் இல்லைனா சஃபரிங், இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஸ்கார்ஜ் அப்படின்றது. ஸோ வந்து ஒரு கிரேட் ட்ரபிள் இல்லைனா சஃபரிங் நமக்கு வந்து ஏற்படுத்துது, ஒரு டிசீஸ்னாலேயோ இதனாலேயோ நமக்கு வந்து ஒரு சஃபரிங் வருது, அதுதான் வந்து ஸ்கார்ஜ். சம்திங் தட் காசஸ் அ கிரேட் ட்ரபிள் ஆர் சஃபரிங். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நேற்று சொன்ன மாதிரி தான் 3 டைம்ஸ் வந்து ஒரு பேராவை ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆக்சுவலி எதுவுமே புரியாது. ஸோ செகண்ட் டைம் ரீட் பண்ணுறப்ப நம்ம படித்த அந்த வொக்கபுலரிஸையும் கனெக்ட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர்ட் டைம் திருப்பி மறுபடியும் அதை ரீட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? 3 டைம்ஸ் வந்து எப்போயுமே எடிட்டோரியலை வந்து 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ அது எக்ஸாம் வர நமக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ வந்து இன்றைக்கான எடிட்டோரியல் என்னென்னா இன்வென்டிங் சிட்டிஸ். COVID-19னால் பாதிக்கப்பட்டு டிசீஸ்னால் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத வந்து திருப்பி நம்ம வந்து ரீஇன்வென்ட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி ரீஇன்வென்ட் பண்ண போகிறது தான் வந்து ஒரு எடிட்டோரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் அர்பன் பிளானிங் அண்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட்,
A new urban development paradigm should focus on cutting the disease spread. டிசீஸ் வந்து வராமல் இருக்கிற மாதிரி ஒரு நியூ சிட்டிஸை வந்து நம்ம ரீஇன்வென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரீஜெனுவேஷன் வந்து பண்ண போகிறோம். இதுதான் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டில் அதை வச்சுக்கணும். COVID-19 முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சிட்டிஸை ஃபுல்லாக ரீஇன்வென்ட் பண்ண போகிறோம். ஓகே. Prime Minister Narendra Modi called for a re-imaging of urban planning and development to make cities and towns healthy and livable after COVID-19 reflects the reality of decreased infrastructure aiding the virus spread. At the Bloomberg New Economy Forum, he emphasized resetting the mindset, processes and practices for safe urban living and acknowledged that governments actually do little for a working millions. ஸோ இதில் என்ன மோடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்ம ரீஇமேஜ் பண்ணணும். அர்பன் பிளானிங், நம்ம சிட்டிஸ் ஒரு பிளான் பண்ண நம்ம சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அது எல்லாத்தையும் ரீஜெனுவேஷன் வந்து பண்ணணும். திருப்பி ரீஇமேஜ் பண்ணணும். பழைய மாதிரி ஹெல்த்தி அண்ட் லிவபிளாக வந்து COVID-19 அப்புறம் இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து பழைய மாதிரி ஹெல்த்தி அண்ட் லிவபிளாக வந்து சிட்டியை வந்து கொண்டு வரணும். டீக்ரிப்ட்னால் வந்து ரொம்ப பழசாக ரொம்ப ஃபிசிக்கலி வந்து நாட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ திருப்பி நம்ம அதை ஸ்ட்ராங் ஆக்கணும். வைரஸ் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி திருப்பி நம்ம வந்து ஹெல்த்தி அண்ட் லிவபிள் ஆக்கணும். ஸோ ப்ளூம்பேர்க் நியூ எக்கனாமி ஃபோரம் அதில் வந்து அவர் வந்து எம்பாசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் சேஃப் அர்பன் லிவிங்க்கு திருப்பி சேஃபான ஒரு லிவிங்க்கு நம்ம திருப்பி வந்து போகணும். அது வந்து எல்லோரும் உங்கள் மைண்ட் செட்டை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்னாலேஜ் தட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லிட்டில் திங் ஒர்க்கிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன விஷயமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. Prime Minister Narendra Modi calls for a re-imaging of urban planning and development to make cities and towns healthy and livable after COVID-19 reflects the reality of decrepit infrastructure aiding the virus spread. At the Bloomberg New Economy Forum, he emphasized resetting the mindset, process and practices for safe urban living and acknowledged that governments actually do little for the working millions. Next, in the first 100 days of pandemic, the top 10 cities affected worldwide accounted for 15% of the total cases, and data for populous Indian cities later showed large spikes that radiated into a smaller towns. So first 100 days after pandemic, இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 100 டேஸில் வந்து டாப் 10 சிட்டிஸ் வந்து வேர்ல்டு வைட்லேயே வந்து 15% ஆஃப் டோட்டல் கேசஸ் வந்து வந்தது. டாப் 10 சிட்டிஸில் வேர்ல்டு வைடாக வந்து 15% ஆஃப் டோட்டல் கேசஸ் வந்து இந்த டாப் 10 சிட்டிஸில் வந்தது. அது வந்து எதனால் வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. லார்ஜ் சிட்டிஸ்லேருந்து ஸ்மாலர் டவுன்ஸ் வரைக்கும் அந்த டிசீஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக வந்து லார்ஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எந்த மாதிரி இதுலனா, ரேபிட் டிரான்ஸ்மிஷன் இன் மும்பை, டெல்லி, பெங்களூரு அண்ட் சென்னை வாஸ் inevitable outcome of densification and an ability to practice the distance norms. ஸோ வந்து இந்த மாதிரி அதிகமாக வர சிட்டிஸ் இல்லைனா மும்பை, டெல்லி, பெங்களூரு அண்ட் சென்னை அது வரது வந்து எதிர்பார்த்தது தான். பிகாஸ் அங்கே வந்து டென்ஸ் பாப்புலேஷன்ஸ் வந்து இருக்காங்க. பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் வந்து அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறையா வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் டாப் 10 சிட்டிஸில் வந்து 15% ஆஃப் த டோட்டல் கேசஸ் வந்து மும்பை, டெல்லி, பெங்களூர், சென்னையிலே வந்து இருந்திருக்கு. எதனாலனா அங்கே டென்சிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தது. In globally recognized Dharavi, which has one of the world's highest slum densities, epidemiologists attribute a seemingly low viral impact to screening and herd immunity. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபலி வந்து தாரவி அப்படின்ற ஒரு இதில் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்லம் வந்து அங்கே தான் இருக்கான். ஹையஸ்ட் ஸ்லம் டென்சிட்டி எது பார்த்தா தாரவி. அதில் வந்து எபிடமியாலஜிஸ்ட்னால் அந்த டிஷஸ் பற்றி படித்து அதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு படிக்கிறவங்க தான் எபிடமியாலஜிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்லம் டென்சிட்டியான தாரவிலேயே வந்து வைரல் இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹர்ட் இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது.
ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஒரு வேக்சினேஷன்னாலேயோ ஒரு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கும். இம்யூன் பவர் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால அந்த தாரவி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாக தான் வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. In globally recognized Dharavi, which has one of the world's highest slum densities, epidemiologists attribute a seemingly low viral impact to screening and herd immunity. The pandemic's full social impact, especially among the poorer quintiles, has not been adequately measured here or elsewhere, and Prime Minister said it is only clear that the cities are not as they were before. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ வந்து புவரர் குவிண்டல்ஸில் இருக்க குட்டி குட்டி சிட்டிஸ் இந்த மாதிரி இம்யூன் அதிகமாக இருக்கிறது வந்து அவங்க வந்து அவ்வளோவா வந்து பேண்டமிக்கில் வந்து அஃபெக்ட் ஆகலை. பட் கிளியராக என்ன செய்யுதுன்னா சிட்டிஸ் தான் வந்து பழைய மாதிரி இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. If governments are serious about reset movement, he likened to a post-World War reconstruction plan, they must resist returning to a business as usual. ஸோ வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து சீரியஸாக வந்து இதை எடுத்து ரீஜெனுவேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, வேர்ல்டு வார் வந்து நடந்ததில்ல, அதில் எப்படி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் நடந்ததோ அதே மாதிரி இப்போவும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் நடக்கணும். அதுக்கு வந்து திருப்பி வேலைக்கு பிஸ்னஸ்க்கு திருப்பி ஒர்க்குக்கு வந்து அஸ்யூஷுவலாக போகாமல் அதை வந்து சேஃபாக அப்பப்போ போகணும். திருப்பி ரெகுலர் ஒர்க்குக்கு டோட்டலாக போயிடாமல் அப்பப்போ வந்து அந்த வந்து இருக்கணும். பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக போயிடுச்சுன்னா இந்த இதை வந்து திருப்பி ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து அதில் வந்து எம்பாசிஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் if a governments are serious about the reset movement, he likened to post a world war reconstruction plan, they must resist returning to a business as usual. Good. Affordable housing is the cornerstone of a sustainable and healthy city, but it is also represents India's weakest link. என்ன சொல்கிறாருன்னா, குட், இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர் தட் வந்து சஸ்டைனபிளாக ஹெல்த்தியாக வந்து ஒரு சிட்டி இருக்கிறதுக்கு காரணம். ஆனால் அதுவே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வீக்கஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எதுனாலனா, unlike speculative housing investments, well-designed rental housing that is key to protecting migrant labor and other less affluent sections remains poorly funded. இந்த மாதிரி இருக்கிறத விட ரெண்ட்டுக்கு இருந்து இருக்கிறவங்கனால மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு லேபர்ஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் இருக்கிறத விட ரெண்டலில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Mumbai is estimated to have added only 5% of the rental housing in the new residential construction 1961 to 2000, and that too led by a private funding. மும்பையில் வந்து நியூ ரெசிடென்டலில் 5% தான் ஆட் பண்ணியிருக்காங்களாம். எந்த இயர்னா 61லேருந்து 2000 வரை. அது வந்து ரன் பை அ ப்ரைவேட் ஃபண்டிங். Good. Affordable housing is a cornerstone of a sustainable and healthy city, but it also represents India's weakest link. Unlike speculative housing investment, well-designed rental housing that is key to protecting migrant labor and other less affluent sections remains poorly funded. Mumbai is estimated to have added only 5% of the rental housing in new residential construction, and that too led by the private funding. The post-COVID-19 era therefore presents an opportunity to make schemes such as a center's affordable rental housing complexes deliver at scale, focusing on new good houses built by the state on the lines of the post-war reconstruction in Europe, Japan and South Korea. ஸோ ஆஃப்டர் COVID-19க்கு அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர்ஸ் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து அதில் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. லைக் எது மாதிரினா, ஈரோப், ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததில் அதே மாதிரி இப்போயும் நடக்கிறதுக்கு. அதுக்கு வந்து மெயினாக யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் தான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் எக்ஸ்பென்சிவில் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணணும் டிஜிட்டலாக அப்படின்னு சொல்கிறாங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் விச் ஹேஸ் thus focused on a limited set of expensive showpiece smart cities could work on its imperative with the states digitally aggregating and transparently publishing data on demand and
சப்ளை ஃபார் ஈச் சிட்டி. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் COVID-19க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்கீம் போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெண்டல் ஹவுசிங்கான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்காக அதை வந்து யாரோட இதில் தலைமையில் நடக்க போகுதுன்னா ஹெட்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் இருந்து ஃபோக்கஸ் பண்ணி லெஸ் எக்ஸ்பென்சிவில் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து டிஜிட்டலாக வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. It is also an open secret that laws on air pollution, municipal solid waste management, and water quality are hardly forced, and tokenism marks the approach to urban mobility. டொக்கனிசம்னா பார்த்தோம் ஒரு ரூல்ஸை வந்து ஃபேரோ அன்ஃபேரோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதான் டொக்கனிசம். ஸோ வந்து இந்த ஒரு சீக்ரெட்டும் வந்திருக்கு. இதனால் வந்து ஏர் பொல்யூஷன், முனிசிபால் சாலிட் வேஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட்டர் குவாலிட்டி இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த இதோட அது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம அதையும் சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஓப்பன் சீக்ரெட் தட் லாஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன், முனிசிபல் சாலிட் அண்ட் வாட்டர் குவாலிட்டி ஹார்ட்லி ஃபோர்ஸ்ட் அண்ட் டோக்கனிசம் மார்க்ஸ் த அப்ரோச் டு அர்பன் மொபிலிட்டி. Past scourges such as cholera, plague, flu, pandemic a century ago led to change as sewerage, waste handling, social housing and healthcare that reduce the disease. ஸ்கார்ச் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், அந்த சஃபரிங் ஒரு டிசீஸ் அதனால் சஃபர் பண்ணுறது கிரேட்டாக அதில் இப்போ வந்து ஸ்கார்ச் இதனால என்ன நமக்கு வந்திருக்குன்னா காலரா, பிளேக்கு, குளோபல் ஃப்ளூ இதெல்லாம் வந்து இந்த வேஸ்ட்னால வரும். இந்த ஏர் பொல்யூஷன், அந்த வாட்டர்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலைனா, ஸோ இப்போ நம்ம அதை மெயின்டைன் பண்ணலை, இந்த சீவரேஜ், வேஸ்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணனால இந்த டிசீஸ்லாம் வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர் நவ் சேலஞ்ச்ட் பை த பேண்டமிக் டு ஷோ த பொலிட்டிக்கல் வில் டு ரீஇன்வென்ட் சிட்டிஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட வேலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா திருப்பி வந்து COVID-19 அஃபெக்ட் ஆன சிட்டியை வந்து திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணணும், திருப்பி ரீஜெனுவேஷன் பண்ணணும். அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.